शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। को ह्येवान्यात् कप्राण्यात् यदेशाकाश आनन्दो न स्यात् ஏக ஹேவானந்தயாதி. இந்த பாகத்துக்கான பாஷ்யம் பார்க்கணும். இன்னைக்கு தைத்திரியோபனிஷத் ஆனந்தவல்லியில் 7வது அனுவாக்கம் பாஷ்ய வார்த்திகம். போன வாரம் பாஷ்யம் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் பாஷ்ய பாகம் பார்த்துட்டு அதற்கு மேல வார்த்திகம். இது கொஞ்சம் தீர்க்கமான அனுவாக்கம். விஷயமும் நிறைய இருக்கிறதுனா பாஷ்யமும் கொஞ்சம் தீர்க்கமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வரலாம். இந்த அனுவாக்கத்துல தஸ்மாத் அஸ்தி பிரம்ம ரசத்வாத்துன்னு ஒரு காரணம் சொன்னார். அதாவது பிரம்ம அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதன்னு கேள்வி கேட்டிருக்காரு. பிரம்மம்னு ஒரு பதார்த்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு யாருக்கு சந்தேகம் வருதோ அவனே அசத்து, இல்லைன்னு யாரு நினைக்கிறானோ அவன் அசத்து, பிரம்மம் இருக்குன்னு நினைக்கிறவன் சத்து அப்படின்னு சொல்லி, அப்ப பிரம்மம் இருக்குன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வரிசையா ஒண்ணுன்னா சொல்லிட்டே வந்தார். அது காரியம், உலகம் எனக்கூடியதான காரியத்தை உண்டு பண்ணது, பிரவேசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப 4வதாக ரசத்வாத்துன்னு ஒரு காரணத்தை சொன்னார். இப்ப அடுத்தது ஆனந்த ஹேத்துன்னு ஒரு காரணம் சொன்னார், ரசத்வாத். இப்ப அடுத்தது பய காரணம், பயகிருத் பயநாசனன்னு சொல்றோம் இல்லையோ, அது ரெண்டும் இந்த அணுவாக்கத்துல இருந்து வருது. இப்ப அதுக்கு காரணத்தை சொல்லிட்டு வர்ற. இதச்ச அஸ்தி குத இதச்ச அஸ்தி அஸ்தி பிரம்ம உதக பிராணனாதி கிரியா தர்சனாத் அயமபிஹி பிண்டோ ஜீவத பிராணேன பிராணிதி அபானேன அபானிதி. இந்த பிராணனாதி கிரியா தர்சனாத் பிரம்ம அஸ்தி. பிரம்மம் இருக்கா, கடவுள் இருக்காரா? இருக்காரு. ஏன் நீ ஊசி விட்டுட்டு இருக்கேப்பா, அதனாலே கடவுள் இருக்காரு. அப்படி இல்லைன்னா கேவல வாயு சேஷ்டா, இந்த கேவல வாயு சேஷ்டான்றது ஜடமான பதார்த்தங்கள்ல நம்ம பார்க்கிறோம். காத்தடிச்சதுன்னா மரத்துல இலை கோடிகள்லாம் அசைகிறது. அதற்கும் ஒரு மனுஷன் ஒரு பிராணியானது காத்து உள்ள வாங்கி வெளியில விடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. இது சுதந்திரமாக பண்றது. அதனால அந்த ஜீவன் எனக்கூடியதான ஒரு அம்சம் இருக்கும் இல்லையோ. நம்ம என்ன சொல்ல போறோம் கடைசியில, அந்த ஜீவன்றது ஏன் இருக்கு அவனுக்கு? ஆத்மாதான். அந்த ஆத்மாதான் பிரம்மம். அதாவது சரீரத்துல உயிர் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த உயிர்ன்றது என்னது? ஜீவன். அந்த ஜீவன் இருக்குன்றதுக்கு நம்ம என்ன அடையாளம் வச்சிருக்கோம்? மூச்சு வந்து போச்சுன்னா அவன் ஜீவன் இருக்கு, இல்லைன்னா மூச்சு நின்று போச்சுன்னா ஜீவன் இல்லை இப்படின்னு வச்சிருக்கோம். அந்த ஜீவன் எதனால இருக்கு? ஆத்மானால இருக்கு. இந்த சரீரத்துல ஆத்மா, சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கு. அது போயிடுச்சுன்னா போயிடுது. இந்த சரீரத்துல இருந்து அந்த லிங்க சரீரமானது கிளம்பி போனதுக்கு அப்புறம் இங்க அந்த பிராணனாதி வியாபாரம் இல்லை. அந்த லிங்க சரீர அவச்சின்னமான சைத்தன்யம் இருக்கு, அதுதான் நம்ம ஆத்மான்னு சொல்றோம். அந்த ஆத்மான்றது என்ன? இந்த உபாதியை நீக்கிவிட்ட மீதி இருக்கக்கூடியது இந்த வியாபகமான சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம், அதுதான் பிரம்மன்னு சொல்றது. பிரம்மம் இருக்கிறதுனாலதான் இந்த லிங்க சரீரம் இருக்கு. அந்த லிங்க சரீரம் இருக்கிறதுனாலதான் பிராணனாதி வியாபாரம் இருக்கு, அதனால இருக்கு அப்படின்ற பிராணனாதி கிரியா தர்சனாத் அயம் அபிஹி பிண்ட அயம் பிண்டோ அபிஹி. இந்த பிண்டம்னா சரீரம். ஹி ஜீவதः, இது பிரசித்தம். இதுக்கு ஒன்றும் உபபத்தி ஹேது அனுமானம் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஹி பிரசித்தமா இருக்கிறதுனால ஜீவதः பிராணேன பிராணிதி அபானேன அபானிதி. உயிரோடு இருக்கும்போது பிராணவாயுனால இவனுக்கு காத்து வெளியில விடுறான், அபான வாயுனால உள்ள காத்து மேல இருந்து கீழே இழுத்துக்கிறான். ஏவம் வாயவியாக இது அபானிதுக்கோ ஹேவான்யாத் கப்ரான்யா. அந்யாத்னா அபானத்துக்கு அந்யாத்துன்னு ஒரு மூலத்துல இருக்கிறதுக்கு அர்த்தம் சொன்னார். பிராண்யாத்னா பிராணன கிரியான்னு சொன்னார்.
இது ரெண்டு மட்டும் இல்லை, இந்திரிய வியாபாரம், கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, இவைகளாகும். ஏவம் வாயவீயா ஐந்திரியகாஷ்ட ஜேஷ்டாக சம்ஹதைஹி காரியகரணைஹி நிர்வர்த்தியமானா திருஷ்யந்தே. இவைகள்லாம் சேர்ந்து, சம்ஹதம் சேர்ந்து, இந்த சேஷ்டைகள்லாம் நம்ம திருஷ்யந்தே பார்க்கிறோம். தச்ச ஏகார்த்த விருத்தித்வேன சம்ஹனனம் ஆந்தரேன சேதனம் அசம்ஹதம் சம்பவதி. இதெல்லாம் சேர்ந்து வேலை செய்யறது அப்படின்னா என்ன? கண்ணு, காது, மூக்கு, இந்த மாதிரி 5 புலன்கள், 5 செயல் புலன்கள், பஞ்ச வாயுக்கள், இவைகள்லாம் இடைவிடாம வேலை பண்ணிட்டு இருக்கு. வேலை பண்ணிட்டு இருக்குன்னா காரணம் என்ன? கண்ணு எதற்காக பார்க்கறது? தாம் பொருளை பார்க்கணுன்றதுக்காக கண்ணு பார்க்கல. இந்த கண்ணை உடைய சுவாமி ஆத்மா உள்ள ஒருத்தருக்கான், அந்த ஆத்மாவுக்கு தெரியணுன்றதுக்காக கண்ணு பார்க்கறது. அப்படி இல்லைன்னா வெறும் அந்த கோலகம் தானே பார்க்கணும்னா பிராணன் போனதுக்கு அப்புறமா அதை பார்த்துட்டே இருக்கணும். பிராணன் போனதுக்கு அப்புறம் காது கேட்கணும். தூக்கத்திலேயே இது வேலை செய்யல. அப்ப இது எப்படி கேட்கறது? இதற்காக உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவுக்காக. பிராணன் எதற்காக? ஆத்மாவுக்காக. இந்த சம்ஹதி, இந்த சங்காதம் இருக்கு, இந்த சங்காத பரார்த்த நியாயம்னு சொல்லுவார். இந்த சங்காதம் எல்லாமே எப்பவுமே ஒரு கூட்டம்னு இருந்ததுன்னா அந்த கூட்டம் கூட்டத்துக்காக இல்ல, அது பரார்த்தம். அந்த கூட்டத்தை விட தனித்து இருக்கக்கூடியதான ஒருவனுக்காக. ஒரு கடையில 100 பேர் வேலை செய்யறா, ஒரு இதுல ஒரு கடையில 10 பேர் வேலை செய்யறா அப்படின்னா அந்த 10 பேர் அந்த முதலாளிக்காக வேலை செய்யறா. இப்ப 16 ருக்கு சேர்ந்து யாகம் பண்றான்னா அது அந்த எஜமானனுக்காக பண்ற. எல்லா இடத்துலயுமே ஒரு சங்காதம்ன்றது பரார்த்தம், வேற ஒரு பொருளுக்காக. கடையில கடைக்காரனும் வேலை செய்யறான்னு இல்ல, அவன் தன் கடைக்கு தான் செய்யற வேலைக்கும் மற்றவா கூலி வாங்கிட்டு செய்யற வேலைக்கும் வித்தியாசம் இருக்கு. இவாள்லாம் செய்யறது எதற்காக? தனக்காக இல்ல, அந்த எஜமானனுக்காக. இதுக்கு சங்காத பரார்த்த நியாயம்னு சொல்லுவோம். ஒரு கூட்டம் இருந்தா அந்த கூட்டத்தினால ஏற்படக்கூடியதான பிரயோஜனத்தை அனுபவிப்பவன் கூட்டத்தை விட தனியாக இருக்கான். சாஸ்திரத்துல அப்படிதான் தீர்மானம் பண்ணியிருக்கார். தச்ச ஏகார்த்த விருத்தித்வேன, கண்ணு காது மூக்கு நாக இவைகள்லாம் எதுக்காக வேலை செய்யறதுன்னா ஏகார்த்த விருத்தித்வேன, ஏகஸ்ய பிரதி அர்த்த, ஒரு ஆளுக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கணுன்றதுக்காக இவைகள்லாம் வேலை செய்யறது. அவன் தான் இதெல்லாம் ஏவிட்டு இருக்கான். கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹன்னு படிச்சோமோ இல்லையோ, அதான் ஏகார்த்த விருத்தித்வேன சம்ஹனனம் நாந்தரேன சேதனம் அசம்ஹதம் சம்பவதி. நடுவுல இன்னொரு சேதனம் இல்லைன்னா இவைகள்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஆளுக்காக வேலை செய்ய முடியாது. அந்யத்ரா தர்ஷனாத், வேற இடத்துல இந்த மாதிரி நம்ம பார்க்கறது இல்லை. அதாவது கண்ணு காது மூக்கு இவைகள்லாம் ஒரு சேதன சம்பந்தம் இல்லாம வேலை செய்யக்கூடியதுன்றது நம்மளால பார்க்க முடியாது. அதாக அததான் சொல்றது. எது எதேஷ ஆகாஷன்னு சொல்றோம் இல்லையோ, அது எதி ஏஷ ஆகாஷ ஆகாஷே பரமே வியோம்னி குஹாயாம் நிகிதः ஆனந்தः எதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத், ஆகாஷே ஆனந்தः மேல அச்சு இருக்கிறதுனால ஆகாஷ ஆனந்தன்னு சந்தியில வந்திருக்கு. ஆகாஷே பரமே வியோம்னி, அந்த ஹிருதய குகையில நிகிதः ஆனந்தः நஸ்யாத், ஒருவேளை அந்த ஹிருதய குகையில அந்த ஆனந்தம் இல்லை என்றால், அதாவது அந்த ஹிருதய குகையில அந்த பரமாத்மா காணப்படவில்லை, பரமாத்மா அங்க தோன்றவில்லை, அவர் அதை விட்டுட்டு போயிட்டார், லிங்க சரீரத்தை காலி பண்ணிட்டு எடுத்துன்னு போயிட்டார் அப்படின்னு இருக்குமேயானால் ஆனந்தோனஸ்ய நபவே கோஹேவ லோகே அந்யாத். அப்ப யாரு யாரால அனனம் அந்யாத், அனனம் அபானக சேஷ்டா, அந்யாத் அபான சேஷ்டான் கூட்டியாத், யாரால மூச்சு காத்து உள்ள வாங்க முடியும்? கப்ராண்யாத் பிராணனம் வா குறியாத், யாரால மூச்சு காத்து வெளியில விட முடியும்? ஹிருதயத்துல அந்த பரமாத்மா இல்லைன்னா, அந்த ஆனந்த வடிவமான பரமாத்மா இல்லை என்றால் யாரு மூச்சு விட முடியும்? மூச்சு உள்ள வாங்க முடியும், மூச்சு வெளியில விட முடியும்? ஏது ஜீவந்தம் ஆனந்தம் நரம் வருஷசதாதபீடு வால்மீகி ராமன் சீதாதேவி சொல்றார். நமக்கு எப்படி ஜீவனம் இருக்கு, எதுக்காக இவன் மூச்சு பிடிச்சுட்டு இருக்காங்க? ஏதோ ஒரு ஆனந்தம் இருக்குன்றதுனாலதான். என்னதான் அத்தியந்த துக்கம் இருந்தாலும் நாளைக்காவது சுகம் வரும்ன்ற நம்பிக்கையில தான் மூச்சு காத்து விட்டு இருக்கான். எப்போ அவளுக்கு அந்த நம்பிக்கை முழுக்க போயிடுதோ, இனிமே இந்த சரீரத்துல இருந்து பிரயோஜனம் இல்லைன்ட்டு ஆத்மஹத்திக்கு போயிடுறார். சரீரத்துல இருந்து பிராணனை தியாகம் பண்றார். அந்த சந்தர்ப்பத்துல தான் ஹனுமார் போய் பார்த்தார்.
இனிமே ராமன் நம்மளை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு சீதாதேவிக்கு எப்போ அந்த நம்பிக்கை போயிடுதோ அந்த சந்தர்ப்பத்துலதான் தூக்கு போட்டுக்கு போனா அப்பதான் வேஷ்டிதா தின வஸ்திரம் தம் வித்யுத் சங்காத விங்கலம்னு அவருக்கு மேல உட்காந்துன்றத பார்த்தார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவ பேசலாம். அதுக்கப்புறம் பின்னாடி சொல்றா இந்த ஸ்லோகத்தை. அதனால எதுக்காக நம்ம உயிரை பிடிச்சிருக்கோம் அப்படின்னா, என்னதான் கஷ்டம் இருந்தாலும் பின்னாடி ஒரு ஆனந்தம் இருக்குன்றதுனால, அந்த ஹிருதயத்துல அந்த ஆனந்த வடிவமான பரமாத்மா இல்லைன்னா இந்த பிராணநாதி சேஷ்டையே நடக்காது. இது நடக்கிறது இல்லையோ, அதனால அந்த பிரம்மம் இருக்கு. தஸ்மாத் அஸ்தி தத் பிரம்ம, அதனால அந்த பிரம்மம் இருக்கு. பிரம்மம் இருக்குன்றதுக்கு நம்ம ஒன்றும் பெருசா ஒரு இதெல்லாம் சொல்றாரு. இங்கிலீஷ் மிஸ்டிக் அப்படின்னு சொல்ல, மிஸ்டிசிசம். கடவுள் இருக்காருன்னா இந்த மாதிரி பண்ணா அது வரும், அது பண்ணா இது வரும், அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். ஆச்சாரியர்கள் மிஸ்டிசிசம் பக்கத்திலேயே ரொம்ப போகவே இல்லை. மூச்சு காத்து விடுறியோ இல்லையோ, அதனால பரமாத்மா இருக்கார். சந்தோஷப்படுறியா, பரமாத்மா இருக்கார். ஹிருதய குகையில காணப்படுறாரு, அதனால இருக்கார். உனக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கிற இல்லையே, மேல சொல்ற பயப்படுறியோ இல்லையோ, பரமாத்மா இருக்கார். அதான் ரொம்ப சாதாரணமான நம்ம தினம் தினம் அனுபவிக்கிற காரணங்களை வச்சுன்னு கடவுள் இருக்காருன்னு சொல்றது. நீங்க வேற விதமா கொண்டு போய் இதர சாஸ்திரங்கள்லயோ இதர கிரந்தங்கள் இருக்கா போல பரமாத்மா இருக்காருன்னு நிரூபணம் பண்றதுக்கு மற்ற சாதனங்கள் எடுத்துன்னு போனா அது சில பேருக்கு மட்டும்தான் ஆயிடும். இது மூச்சு விடுறதோ ஆனந்தத்தை அனுபவிக்கிறதோ வாழ்க்கையை நடத்துறதுன்றது எல்லாரும் சம்சாரத்துல எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் புரிகிறா போல, நம்ம எல்லாருக்கும் உதவரா போல ஆச்சாரியர் இந்த காரணங்களை எடுத்து சொல்லியிருக்கார். சுதந்திரமா கற்பனை பண்ணல, உபனிஷத்துல இப்படிதான் இருக்கு பாருன்னு காட்டுறார். அதுதான் இந்த ரெண்டு அணுவாக்கத்தினுடைய விசேஷம். அது கடவுள் இருக்காரா இல்லையா நமக்கே சந்தேகம். இத்தனை நாள் பண்ணிட்டு இருக்க, ஒன்னும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னா, வந்துட்டு இருக்கேன், மூச்சு காத்து வந்துட்டு இருக்கே, சுவாமி உள்ள இருக்க, அதுவாகவே நம்ம மாற போறோம், அந்த ஒரு நம்பிக்கை வரணும். பிராணனம் வா புரியா தஸ்மாத் அஸ்தி தத் பிரம்ம. இது எதுவுமே லோகாதீதமான காரணமே கிடையாது. நீங்க நிறைய தர்க்கங்கள்லாம் படிச்சு மீமாம்செல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் தான் இது புரிஞ்சுக்க முடியுன்ற மாதிரியும் இல்லை. சாதாரணமா சொல்லிண்டே வந்தாலே அது யுக்திக்கு பொருந்துற மாதிரி. இது மேல கடைசியில இது எல்லாத்தையும் சங்கிரகம் பண்ணி ஒரு இடத்துல எழுது போறார். இவைகள்லாம் யுக்தின்னு சொல்றாரு அவர். இதெல்லாம் நான் அந்த யுக்தினாலே நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு மேல போய் சொல்ல போறாரு ஆச்சாரியர். எதத்தாக காரியகரண பிராணனாதிசேஷ்டாக தத்கிருத ஏவச ஆனந்தோ லோகஸ்ய. அந்த லோகத்துல ஆனந்தம் எப்படி வருது? காரியகரண சேஷ்டைகள்னால வருதுதான் நமக்கு ஆனந்தமா இருக்கு. குதக ஏகேவ பர ஆத்மா ஆனந்தயதி. இந்த பரமாத்மா தான் உள்ள உட்கார்ந்து இவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆனந்தயதி, ஆனந்தயதின்றது ஆனந்தயாதின்னு தீர்க்கமா இருக்கு சாந்தசம். ஆனந்தயாதி ஆனந்தயதி சுகயதி லோகம். எப்படி? தர்மானுரூபம். இது மூலத்துல இல்ல, நம்ம எங்கேயாவது தப்பு வழி போயிட்டு போறோமோன்னு பயந்துன்னு ஆச்சாரியர் போட்டுருக்கார். தர்மானுரூபம். சுகம்ன்றது நிஜமான சுகம், தர்மத்திலேருந்து வரக்கூடியதான சுகம் தான் நிஜமான சுகம். அதர்மத்தினால வரக்கூடியதான சனிக சுகம், இதுவும் சனிக்கம் தான். ஆனா இது பின்விளைவுகளும் தர்மமாகவே இருக்கும். தார்மீகமான சுகத்துக்கு என்ன அப்படின்னா தர்மா விருத்த காமோஸ்மின்னு பகவான் சொன்னாரு. அதுக்கு என்ன விசேஷம்னா, தார்மீகமான சுகத்துக்கும் அதார்மீகமான சுகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. தார்மீகமான சுகம் எல்லா அனுபவமும் நம்ம மனசுல வாசனையை உண்டு பண்றது. தார்மீகமான சுகமானது தார்மீகமான வாசனையை அந்த வாசனையை உண்டு பண்ணும். இவனுக்கு எப்படி வாசனை இருக்கோ அப்படின்னா அடுத்த கர்மா பண்ண போறான். ஆனால் இந்த தர்ம பரம்பரை இவனுக்கு வந்துட்டே இருக்கும். அதார்மிகமான சுகமானது இவனுக்கு அதார்மிகமான வாசனை உண்டு பண்றது. போராடுறதுக்கு அந்த சுகத்துக்கு மேல இப்ப தர்மம் பண்ணிட்டான், சுகம் வருது, திரும்ப தார்மீகமான வாசனை இருக்கு. அப்ப என்ன பண்ணுவான்? திரும்பவும் தர்மம் பண்ணுவான், மேலும் சுகம் வரும், மேலும் சுகம் வரும், சுக பரம்பரை வரும். அதார்மிகமான சுகம் இருக்கும் பொழுது இவனுக்கு என்ன வரும்? அந்த கணம் சுகம் வருது, அந்த அதர்மத்துக்கான துக்கம் பின்னாடி வந்து நிற்க போகுது. ஆனா இவன் பண்ணதான அந்த சேஷ்டை இருக்கு பாருங்க, அதுல இருந்து வரக்கூடியதான வாசனை அதர்மம். அது திரும்பவும் அதர்மத்தை தான் பண்ண தூண்டும். சனிக சுகம் பகு துக்கம், சனிக சுகம் பகு துக்கம் அப்படின்னு ஜன்மா அந்த விதமா போயிடும். அது இது யாரும் இங்க கேட்கல. இருந்தாலும் சுகையதினா தர்மானுரூபம் சயேவாத்மா. இதெல்லாம் பாஷ்யத்துல மற்ற பாஷ்யங்கள்ல இருக்கான்னு பார்க்கணும். மூலத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு போறதே எல்லாருக்கும் கஷ்டம். மூலத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது நாளைக்கு யோசிக்கும் போது வேற யாராவது வேற விதமா கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக
ஒரு சுகத்தை கொடுக்கறதுன்னா கல் குடிச்சாதான் சில பேருக்கு சுகம் வருது, அதனால பரமாத்மா இருக்காருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படிலாம் நினைக்க முடியாதுன்றதுக்காக தர்மானுரூபம் இந்த வார்த்தை போடலைன்னா எங்க இடைஞ்சல் வரும்னு பார்க்கணும். பாஷைக்கு எப்பவுமே நம்ம இந்த அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரிலாம் பண்ணும்போது, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதுல ஒரு அக்ஷரத்தை எடுத்து அந்த பக்கம் போட்டோன்னா அந்த ப்ராப்ளமே கெட்டு போயிடும். எதுக்காக அது போடணும்? அதே மாதிரிதான் ஸ்டெப்ஸுக்கு மார்க் தருவேன்னு சொல்லுவார். ஏன்? அந்த சரியான ஸ்டெப்ஸ் வழியா போனாதான் உங்களுக்கு அது சரியான பதில் வரும், இல்லைன்னா வேற ஏதோ யோசிச்சு எழுதுற மாதிரி ஆயிடும். அது போல வாக்கியத்துல இருந்து ஒரு பதம் ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டா எந்த இடத்துல இடைஞ்சல் வரும்னு நம்ம சிந்தனை பண்ணணும். கர்மானுரூபம்னு ஆச்சரியம் போடல, கெட்ட கர்மானாலே ஒரு ஆனந்தத்துக்கு அதிவியாப்தி வந்துடும், அது வேண்டான்றதுக்காக தர்மானுரூபம். சயேவ ஆத்மா ஆனந்த ரூப அவித்யா பரிச்சின்ன விபாவியதே பிராணிபிகி. அந்த ஆத்மாதான், அதாவது ஆத்மா ஆனந்தத்தை கொடுக்கிறாருன்னு இல்லை, ஆனந்தயதி சுகயத்தினா சுகம் கரோதி அப்படின்னு இல்லை, அது நிச்சுக்கு அந்த அர்த்தம் இல்லை. இந்த ஹேதுவாக இருக்கக்கூடியதான அர்த்தம், இவர் ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கிறார் அந்த மாதிரி இல்லை. ஒரு அம்மாவானவள் குழந்தை பசிக்கும் போது அதுக்கு அன்னத்தை ஊட்டி விடுறதுனால அது ஆனந்தத்தை அனுபவிக்கிறது, அந்த மாதிரி இவர் தனியா இருந்து பண்ணல. ஏவ ஆத்மா ஆனந்த ரூபக, அவர் தான் ஆனந்த ரூபம். அவித்யா பரிச்சின்ன, அவித்யினால நம்ம அவரை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். விபாவியதே பிராணிவிதி, அவர் வெளித்தோன்றுகிறார், ஆனந்த வடிவமாக நமக்கு காணப்படுகிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? நம்ம அனுபவிக்கக்கூடியதான எல்லா ஆனந்தமும் பரமாத்மாவே தான். ஒரு க்ஷணம் சுகம் அனுபவிச்சோன்னா ஆத்மா அனுபவம்னு அதை எடுத்துக்கணும். அதான் முன்னாடி ரசவத்வாசன் சொன்னார், அதையே இங்க பரிச்சின்ன விபாவியதே பிராணிபிகி. பயாபய ஹேதுத்வாது வித்வத் அவிதுஷோஹோ அஸ்தி தத் பிரம்ம. அடுத்த காரணம் சொல்றார், பயாபய ஹேதுத்வம், பயஹேதுத்வம் அபயஹேதுத்வம். தத்வத்வ ஆசிரியனேனகி அபயம் பவதி. உண்மையான பொருளை குறிச்சிருந்தா அபயம் வரும். நான் அசத்வஸ்து ஆசிரியனேன பய நிவர்த்தி உபபத்தியதே. அசத்தான பொருளை நம்பினோம்னா என்னைக்குமே பய நிவர்த்தி இல்லை. எதுவுமே நமக்கு வாழ்க்கையில ஒரு சாதனம், நல்ல சாதனத்தை எடுத்துட்டா பின்னாடி துக்கம் வராது, நல்ல காரியத்தை நல்ல விதமா நல்ல பலனை அனுபவிக்கலாம். அசத்தான காரியத்தை அசத்தான சாதனத்தை எடுத்துட்டோம்னா துக்கம் தான் நிற்கும். கதம் அபயஹேதுத்வம் இது உச்சதே எதா கேவ. மூலத்துக்கு அர்த்தம் சொல்ல, எதா கேவ விஷய ஏதஸ்மின் நதிருஷே நாத்தியே நிருப்தே நவீனே அபயம் பிரதிஷ்டாம் நின்றதே. அதுக்கு அர்த்தம் சொல்ற, எதாஹி ஏவ, எதான யஸ்மாத் ஏஷ சாதக, யார் ஒருவன் ஏதஸ்மின் பிரம்மணி, இந்த பிரம்மத்தில், எதா கேவை ஏஷ ஏதஸ்மின், ஏதஸ்மின்னா இதில், எதில், இது வரைக்கும் நம்ம பிரம்மத்தை தானே பற்றி பேசிருக்கோம், அதனால ஏதஸ்மின் அப்படின்னா பிரம்மணி, ஏதஸ்மின்ற வார்த்தைக்கு பிரம்மணின்னு அர்த்தம். அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? கிம் விசிஷ்டே அதிருஷ்யே, அதிருஷ்யம், திருஷ்யம்னா திருஷ்யம் நாம திரஷ்டவியம், திருஷ்யம்னா பார்க்கக்கூடியது, நம்ம பார்வைக்கு விஷயமாறுது. பார்வைன்னா ஐம்புலன்களையும் எடுத்துக்கலாம், புலன்களுக்கு விஷயமாறுது. புலன்களுக்கு எது விஷயமாகும்? விகார, காரியம் தான் புலனுக்கு விஷயமாகும். காரணம், மூல காரணம் புலனுக்கு விஷயமாகாது. அதாவது சிருஷ்டி பண்ணப்பட்ட பிரபஞ்சத்துல இருக்கிறதான நம்ம புலனுக்கு விஷயமாகும். சிருஷ்டி செய்த பரமாத்மா தன்னுக்கு விஷயமாக மாட்டார். அதனால திருஷ்யம்னாலே விகாரம்னு அர்த்தம். இதுதான் பிராச்சீன கிரந்தங்கள்ல பிரபஞ்ச வித்தியாசத்துக்கு திருஷ்யத்துவம்னு ஒரு ஹேத்து சொல்லியிருக்க, அம்சித்துவம்னு வேற ஒரு ஹேத்து சித்துக்காச்சாரியர் சொல்லியிருக்க. திருஷ்யத்துவத்தையே தான் திருஷ்யத்துவம் அப்படின்னா பார்க்கக்கூடியது, உலகம் பொய், ஏ திருஷ்யத்துவா, அது நம்மளால நம்ம புலன்களுக்கு விஷயமாறதோ இல்லையோ அதனால அது பொய். இப்ப ஆதரவியல் அதனால பொய்ன்ற மாதிரி இருக்கும். அதுதான் மாதுவாளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது. பார்க்கறது போய் பொய்ன்னு சொல்றியா, பார்க்காதது ஒண்ணுன்னு சொல்றியேன்ட்டு. அதுக்கு பார்க்கணும்னா சித்தி முதலிய கிரந்தங்கள் பார்க்கணும். அவர் என்ன பண்ணார்? திருஷ்யத்துவம்னு எடுத்துட்டார். இங்க திருஷ்யத்துவ ஹேது பாஷ்யத்துல இருக்கு. அம்சித்துவத்தை சித்துக்காச்சாரியார் சொல்லியிருக்கார். அம்சி அப்படின்னா காரணம், இது ஒரு காரியம் அர்த்தம். இது உலகம் ஒரு காரியமாக இருக்கிறதுனால் அது வித்யா, ஏன்னா காரணம் தான் சத்தியமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த அம்சித்துவமும் யாவத் விகாரம் விபாக லோகவத்துன்றது சூத்திரக்காரர் சொன்னதுதான். சித்துக்காச்சாரியார் அதை ஒரு அழகான அனுமானமா எடுத்து கொடுத்தார்.
அது ரெண்டுத்தையும் சேர்த்து இங்க சொல்ற திரஷ்டவியம் விகார தர்ஷனார்த்தத்வாத் விகாரஸ்ய. காரியம் இது உலகத்தை உண்டு பண்ணார் பரமாத்மா எதுக்காக? புலன்களுக்கு விஷயமாகணும் அப்படின்றதுதான். இவ சைவ சித்தாந்தத்துல தனு கரண புவன போகம் அப்படின்னு சொல்லுவார். பகவான் எதை சிருஷ்டி பண்ணார்? பரமேஸ்வரன் என்னத்தை சிருஷ்டி பண்ணார்னா தனு கரண புவன போகம் அவ அப்படின்னு தனுன்னா சரீரம், அதுல இருக்கக்கூடியதான கரணங்கள், இது ஓடி ஆடி விளையாடக்கூடியதான புவனம், அதை இவன் அனுபவிக்கக்கூடியதான போகம். அதுதான் அவர் சொன்னார். இதுதான் விகாரம்னு அர்த்தம். திருஷ்யம் அதிருஷ்யம். இவங்க மூலத்துல என்ன இருக்கு? அதிருஷ்யே அதிருஷ்யம். அதுல அதிருஷ்யே சப்தமி அதிருஷ்யேன்னு வருது. ஏதஸ்மின் பிரம்மணி அதிருஷ்யே. ஏதஸ்மின்னா பிரம்ம பிரம்மணி அதிருஷ்யே. அதிருஷ்யம் அப்படின்னா அவிகாரः இत्यर्थः. ஏதஸ்மின் அதிருஷ்யே அவிகாரே. இது விகாரம் இல்லாததான பிரம்மத்தில். விகாரம் இல்லைன்னு சொன்னா கூட நம்மளுக்கு புரியாம போயிடுமா? அவிஷய பூதே, அது விஷயமாகாது. விஷயமாகுதுன்னா புலன்களுக்கு விஷயமாகிறதுக்கு தான் நம்ம விஷயம்னு சொல்றோம். கண்ணால பார்க்கறதோ, காதால கேட்கறது, மனசால நினைக்கிறது, புத்தியால தீர்மானம் பண்றது, இது எல்லாமே விஷயம்னு சொல்றது. நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னா உன் மனசுக்கு விஷயமானது என்ன? கடைசியா என்னதான் தீர்மானம் பண்ண? உன் தீர்மானத்துக்கு விஷயமானது என்ன? விஷயம்ன்றது நம்ம புலன்கள்னால அந்த கரணத்துக்கு விஷயமானதுக்கு தான் விஷயம்னு பேரு. இது பிரம்மமானது அப்படிப்பட்டது இல்லை. ஏன்னா இது அதற்கு அப்பாற்பட்டு இருந்து ஏதோ வாஜோ நிவர்த்தந்தேன்னு அப்பாற்பட்டு இருந்து அவைகளை இயக்கிறது. அவிகாரே அவிஷய பூதே அனாத்மியே. அது ஆத்மா இல்லை, ஆத்மா இருந்தா விஷயமாகாது. இது அவிஷய பூதே அனாத்மியே. இங்க அனாத்மியனா அசரீரேன்னு அர்த்தம், சரீரம் இல்லாதது. யஸ்மாத் அதிருஷ்யம். இது எதனால அதிருஷ்யமோ தஸ்மாத் அனாத்மியம், அசரீரம்னு அர்த்தம். யஸ்மாத் அனாத்மியம் தஸ்மாத் அனிருக்தம். இது சரீரம் இல்லாததுனால இது அனிருக்தம். அனிருக்தம்ன்றதுக்கு முன்னாடி அர்த்தம் சொன்ன, திரும்பவும் சொல்றார். விசேஷோஹி நிருச்சதே. இது ஒரு விசேஷம் இருந்தாதான் நிருச்சதை. நிகி உச்சதே நிச்சயம். இது இப்படிப்பட்டது, இது கருப்பா இருக்கு, இது வெளுப்பா இருக்கு, இது எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காது, இது நேற்று வந்தது, இது நாளைக்கு வர போறது, இதெல்லாம் நிருச்சதை. நிருச்சம் நம்மளால எடுத்து சொல்லக்கூடியது. விசேஷோஹி நிருச்சதே விசேஷச்ச விகாரः அவிகாரம் ச பிரம்ம. ரொம்ப சுலபமா முடிச்ச. சர்வ விகார ஹேதுத்வாத் தஸ்மாத் அனிருத்தம். பிரம்ம ஏன் அவிகாரம்? சர்வ விகார ஹேதுத்வாத், எல்லா விகாரத்துக்கும் காரணமாக இருப்பதால். அது ஒரு விகாரத்துல இருந்து, அது இன்னொரு பொருள்ல இருந்து வந்தது இல்லை. அப்ப அதுக்கு ஒரு காரணம், அதுக்கு ஒரு காரணம்னு நம்ம தேங்கிட்டே போயிட்டு இருக்கணும். இதுக்கு இது காரணம், இந்த காரியத்துக்கு இது காரணம், அதுக்கு இன்னொரு காரணம், அதுக்கு இன்னொரு காரணம். அப்ப எங்க போய் நிறுத்தும்? பரம காரணமான ஒரு இடத்துல நிறுத்தலை அப்படின்னா இது அனவஸ்தான்னு. அப்போ நம்ம சொல்லக்கூடியதான சித்தாந்தத்தை, எந்த ஒரு தியரியா இருந்தாலும் அது ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தணும். அப்பதான் அது புரிஞ்சுக்க முடியும். அப்படியே வரிசையா சொல்லிட்டு போனோம்னா நமக்கு சரியா அந்த சித்தாந்தத்தை சொல்ல தெரியலன்னு அர்த்தம். அதனால ஒரு பரம காரணம்னு வேதம் சொல்லக்கூடியதான பிரம்மத்துல நம்ம நிறுத்துறோம். சர்வ விகாரே தஸ்மாத் அனிருத்தம். எதையேவம் ஏ இப்படி இருக்கோ தஸ்மாத் அநிலயனம். நிலையனம் நீதக ஆசிரியக ந நிலையனம் அநிலையனம். இதுல முன்னாடியே பார்த்தது அனாதாரம். இது ஆதாரம் இல்லாதது. தஸ்மின் ஏதஸ்மின் அதிருஷ்யே அனாத்மியே அனிருத்தே அநிலையனே. எந்த ஒரு இதுவும் இல்லாததால எந்த ஒரு விசேஷமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். நிர்விசேஷம் பரம் பிரம்மன்னு சொல்றோமே, அதுதான் இங்க விஸ்தாரமா சொல்லிட்டு வருது. சர்வ காரிய தர்ம விலட்சணே பிரம்மணி இது வாக்கியார்த்தம். மொத்தமா என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்றார். சர்வ காரிய தர்மங்கள், காரியமா உண்டாகக்கூடியதான பொருட்கள், அதனுடைய தர்மம் என்னவோ அதோட விலட்சணமானது, அது போல இல்லாதது, அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியது. விலட்சணே பிரம்மணி இत्यर्थः. அபயம் யதா ஹி ஏவ ஏஷ ஏதஸ்மின். இது வச்சுக்கோங்க. அதுல அதிருஷ்யே இவைகள்லாம் இந்த பிரம்மத்துக்கு விசேஷம் போயாச்சு. ஏதஸ்மின் அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. இப்படி அன்வயம் பண்ண மூலத்தை. ஏதஸ்மின் பிரம்மணி அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. இப்ப ரெண்டு விதமா அர்த்தம் சொல்றார்.
பிரம்மணி பிரதிஷ்டாம் அபயம் விந்ததே. இந்த பிரம்மணி பிரதிஷ்டையை அபயத்தை அடைகிறான். விந்ததே பிராப்னோதி. இப்ப அபயம் விந்ததே நாங்க அன்வயம் பண்ணோம்னா விந்ததேன்ற கிரியைக்கு இது விசேஷமா எதை அடைகிறான்? அபயம், அந்த அபயமான நிலையை அடைகிறான்னு எடுத்துக்கணும். இல்ல அபயம் பிரதிஷ்டான்னு சொல்ல போன அந்த அபயம்ன்றது பிரதிஷ்டா சப்தத்துக்கு விசேஷமா இருக்கு. அபயமான பிரதிஷ்டா தமிழ்ல சொல்லும்போது சுலபமா போயிடுறது. சம்ஸ்கிருதத்துல பிரதிஷ்டான்றது ஸ்ரீலிங்கம், அபயம்ன்றது நபும்சகலிங்கம் இல்ல புல்லிங்கம். ஏன்னா திவ்யா ஏகவசனம் அபயம், நபும்சகலிங்கமா இருந்தாலும் அப்படிதான். அப்ப அபயம் பிரதிஷ்டான்னு அன்வயமாகாதேன்னா அபயாம் பிரதிஷ்டான்னு மாத்திக்கணும் அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்றாருங்க. நுணுக்கமா பார்க்கணும். அது அபயம் இது கிரியா விசேஷனம். முதல் அர்த்தம் நான் சொன்னது. கிரியா இங்க விந்ததே, விந்ததேக்கு விசேஷனம். அதனால அபயம் விந்ததே, அபயத்தை அடைகிறான், அபய நிலையை அடைகிறான். அபயாம் இதுவா லிங்காந்தரம் பரிணமியது. இல்லைன்னா அபயாம் பிரதிஷ்டான்னு நீங்க சொல்லணும். பிரதிஷ்டா நடுவில் நிக்கிறது, அதுக்கு நான் அபயம் விந்ததேனா இப்ப பிரதிஷ்டா எங்க கொண்டு போய் அன்வயம் பண்ணுவேன்? ஆவருத்தி பண்ணினா தோஷம் வருமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட அப்ப அபயாம் இதுவா லிங்காந்தரம் பரிணமியது. வேதம் தானே அபயங்கிறது அபயாம்னு மனசுல மாத்திக்கோ. அபயாம் பிரதிஷ்டா, அந்த பிரதிஷ்டைக்கு விசேஷமா எடுத்துக்கோ. பிரதிஷ்டான் பிரதிஷ்டான என்ன? ஆத்மபாவம் விந்ததே லபதே, தன் அந்த அபயமான ஆத்மபாவத்தை அடைகிறான். அவ்வளவுதான் இந்த தாற்பயம். அதன் பிறகு ததா சக தஸ்மின் நானாத்வஸ்ய பயஹேதோஹ அவித்யாகிருதஸ்ய அதர்சனாத் அபயங்கதோ பவதி. அபயங்கதோ பவதி அப்படின்னு சொல்லியோ. அது ததா பிறகு சக என்ன, அந்த பிரதிஷ்டையை அடைந்த பிறகு இவனுக்கு என்ன ஆகுது? நானாத்வஸ்ய பயஹேதோஹ அவித்யாகிருதஸ்ய அதர்சனாத் அபயம் கதோ பவதி. கஷ்டமா இருக்கு பாருங்க. நானாத்வஸ்ய இவன் அந்த நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பிரம்ம பாவத்தை அடைந்த பிறகு எங்க இது சொன்னாரே, சர்வ காரிய தர்ம விலக்ஷணே பிரம்மணி பிரதிஷ்டாம் விந்ததே. அப்படிப்பட்டதான எந்த ஒரு காரிய தர்மங்களும் இல்லாததான பிரம்மத்தில் நிலை பெற்று ஆத்மபாவத்தை அடைந்த பொழுது அவனுக்கு அப்ப என்ன ஆகும்? நானாத்வம் இல்லை. நானாத்வம்ன்றது விகார தர்மம், பேதமாக இருக்கக்கூடிய இது வேற அது வேற, இத்தனை இருக்கு அது இருக்கு, என்னை விட அது வேறையா இருக்கு, என்னை விட உயர்ந்தது தாழ்ந்தது, இப்படிப்பட்ட பாவனை இல்லை. இல்லாததுனால என்ன இருக்கு? நானாத்வத்திய, அந்த நானாத்வம் தான் பயஹேத்துவம். தியாத்வை பயம் பவதின்னு இன்னொரு ஸ்ருதி பிரகதானந்தம் சொல்றது வியாக்கியானத்துல எடுத்து காட்டுறார். அதனால நானாத்வஸ்ய பயஹேதோ அவித்யாகிருதஸ்ய, 4 பேர் இருக்கும்போது இவனுக்கு பயமா இருக்கு அப்படின்னா அவ இல்லைன்னு நினைச்சுக்கோ, பயம் போயிடும். அப்படின்னா போயிடுமா? நாய் வளர்க்குற வாரத்துக்கு போனோம்னா நம்ம போவோம், அது வல்லோன்னா நம்ம பார்த்தோன்னே குறைக்கும். அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. என்னதான் பண்ணிருச்சுன்னா நீ பதில் சொல்ல போற, அது நீ நினைச்சுக்க, அது ஒன்றும் பண்ண கிடைக்காது வா அப்படின்னால அது நமக்கு சொல்றதுனால வெறும் ஆச்சரியமா இது பண்றதுனால பயம் போகாது நமக்கு. அதனால நானாத்வம் பயஹேது. அதனால அது நானாத்வம் இல்லை, ஏக்கம்னு நினைச்சுக்க, பயம் போயிடும் அப்படின்னா அந்த மாதிரி போகுமோ? அது அவித்யாகிருதஸ்ய. அப்ப அது அவித்யினால வந்தது, அது பொய். அது நிஜமான நாயா இருந்ததுன்னா ஜாகிரதையா இருக்கணும். அது ஏதோ பொய் அப்படின்னா அப்ப நம்ம பயப்பட வேண்டாமே. அவித்யாகிருதஸ்ய இந்த வார்த்தை போடலன்னா நமக்கு இடைஞ்சல் வரும். அதர்சனாத், அதர்சனாத்னா வஸ்துதா அதர்சனாத். அது இருந்தாலும் அது வாஸ்தவமானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாஸ்தவமானது இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால் அதனால அவித்யாகிருதஸ்ய அதர்சனாத் அபயம் கதோ பவதி, அபய நிலையை அடைந்து விட்டான். ஸ்வரூப பிரதிஷ்டோஹி அசௌ யதா பவதி ததா நான்யத் பஸ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி. ஸ்வரூப பிரதிஷ்டை, தன்னுடைய ஸ்வரூபத்துல பிரதிஷ்டிதமாக இருந்தானேயானால் அசௌ இவன், அசௌ சாதக, முன்னாடி சாதகம் சொன்னாரோ இல்லையோ, அது அசௌ சாதக யதா பவதி எப்பொழுது ஆகிறானோ ததா நான்யத் பஸ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி. அப்ப என்ன இருக்கு? இது அப்படியே காந்தோக்கியத்திலேருந்து எத்திர நான்யத் பஸ்யதி, எத்திரன்றது எதான்னு போட்டார். நான்யத் பஸ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா அப்படின்னு அந்த பூமியை பேர் சொன்னார்.
அங்க பூமான்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கார்? ஸ்ரே மகிம்னே பிரதிஷ்டிதகன்னு சொன்னார். அதுதான் ஸ்வரூப பிரதிஷ்டிதகன்னு சொன்னார். எப்படி இதுதான் நமக்கு அந்த தத்துவ சமன்வயாத்துன்னு சூத்திரக்காரர் சொன்னாரோ இல்லையோ, எல்லா வேதாந்தங்களும் ஒரே அர்த்தத்தை சொல்றதுன்றது எப்படி ஆச்சரியம் பண்ணி காட்டுறது? நம்மளது தைத்திரிய பாஷ்யத்துல தைத்திரிய ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது அது சாதாரண புரியுற மாதிரியே என்னமோ சொந்த வாக்கியத்துல எழுதுற மாதிரி எழுதுறாரு. உபனிஷதந்தரமான வாக்கியத்தை இது நடுவில் சேர்த்து வாக்கியம் போல எழுதி காட்டுறார். அதனால எல்லா உபனிஷதும் ஐக்கியமத்தியத்தை காட்டுறதுக்கும் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அந்நியத்திகி அந்நியதோ பயம் பவதி ஆத்மன ஏவ ஆத்மனோ பயம் யுக்தம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து பயப்படலாம், தன்னைத்தானே பார்த்து யாராவது பயப்படுவாங்க. ஆத்மனை ஏவ ஆத்மனோ பயம் யுக்தம், அது பொருந்தாது. தஸ்மாத் ஆத்மைவ ஆத்மனோ அபய காரணம். நமக்கு அபய காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாதான். அனாத்மா எல்லாத்தையும் நீக்கி விட்டோம்னா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆத்மா அபயம். சர்வதோகி நிர்பயாக பிராமணாக திருஷ்யந்தே சத்சு பயஹேதிஷு தச்ச அயுக்தம் அசதி பயத்ரானே பிரம்மணி. இதுவும் நம்ம முன்னாடி இந்த நூனம் பிரம்மயவ ரசேஷான்னு சொன்னாரோ இல்லையோ, சதிருஷமான வாக்கியம். இவர் சர்வதோகி நிர்பயா பிராமணாக, அப்படிப்பட்ட பிராமணர்கள் இருக்கா. பிராமணா திருஷ்யந்தே சத்து பயஹேது. அவளுக்கு பயம் இருந்தாலும், பயத்துக்கு காரணம் இருந்தாலும் பயம் இருந்தாரா, பயத்துக்கு காரணம் இருந்தாலும் பயப்படாம இருந்திருக்கா. யாமார்க்கும் புரியலும் நமனை அஞ்சோம் அப்படின்னார். எப்படி அவரால் அந்த மாதிரி சொல்ல முடிஞ்சது? அந்த பயத்திராணமான அந்த பிரம்மம் இருக்குன்ற நிச்சயமான நம்பிக்கை இருந்ததுனால வேற எதுவும் தூக்கி கடல்ல தூக்கி போட்டாலும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு. அதனால அந்த பயத்துக்கு நமக்கு நமக்கு அந்த ஒரு அபயமான நிலை, அந்த அபயமான பிரம்மம் இருக்கு, அதுதான் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது காரணமே இல்லாதனால பயம் இல்லை. சர்வதோகி நிர்பயா பிராமணா திருஷ்யந்தே, சர்வதோகின்னு வர போறார் ஆச்சாரியர். திருஷ்யந்தேன்னு சொல்றார். தத்சு பயஹேதுஷு லோக திருஷ்டியா பயஹேது. மற்றவா திருஷ்டியில அவனுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியதான பொருள் இருக்கா போல இருக்க, வியாதி இருக்கலாம், இந்த ராஜ்யத்துல அவனுக்கு எதிராக நிறைய பேர் இது பண்ணிருக்கலாம், கூட இருக்கவாங்க இம்சை பண்ணலாம், எத்தனையோ இருந்திருக்கலாம். தத்து பயஹேதுஷு நிர்பயா பிராமணா திருஷ்யந்தே தச்ச அயுக்தம். அது அது பொருந்தாது. எப்போ அசதி பயத்ரானே பிரம்மணி, அந்த பயத்ரானமான பிரம்மம் இல்லைன்னா இது பொருந்தாமல் போய்விடும். தஸ்மாத் தேசாம் அபயதர்ஷனா அஸ்திதத் அபய காரணம் பிரம்மா எதி. அவர்களுக்கு அபயம் காணப்படுவதால் அந்த அபய காரணம் பிரம்மா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கதாசோ அபயங்கதோ பவதி சாதக, அவன் எப்பொழுது அந்த நிலையை அடைவான்? எதா நாண்யத் பச்சதி ஆத்மனிக அந்தரம் பேதம் ந குருதே. நாண்யத் பச்சதி ஆத்மனிக அந்தரம் பேதம் ந குருதே ததா அபயங்கதோ பவதி இருக்கிறாங்க. இது ஆச்சாரியர் பிடிச்சதான வாக்கியம். பிடிச்ச வாக்கியம்னா அங்கங்க நிறைய இடத்துல இது உதாரணம் தர. எதா கேவேஷ ஏதத்தன் உதரமந்தரம் குருதேன்னு சொல்லுவ. நிறைய பாஷத்துல பல இடங்கள்ல இது உதாரணம் பண்ணுவார். அது சொல்ல எதா நான் அந்நியத்து பச்சதி, தன்னை தவிர இன்னொருத்த இவன் பார்க்கலையோ, ஆத்மனிக்க அந்தரம் பார்க்காம எப்படி இருக்க முடியும்? ஆத்மாவா அனுபவிச்சா பேதம் கிடையாது. ஆத்மாவை அனாத்மாவாக பார்க்க ஆரம்பிச்சா பேதம் வந்தாச்சு. அது மாயினால ஏதோ ஒன்று, அவித்தியினால ஏதோ ஒன்று இருக்கிறோம். ஆத்மாவை தவிர இன்னொன்று அனாத்மா இருக்குன்னு எப்போ நமக்கு தோன்றதோ அப்போ பயம் வந்தாச்சு. ஆத்மனிக்க அந்தரம், அந்தரன்ற வார்த்தைக்கு பேதம். உதரம் அந்தரம் ந குருதேது பேதம் ந குருதே ததா அபயங்கதோ பவதி இத்தியபிப்பிராயः. யதா புனः அவித்யாவஸ்தாயாம், இவன் எப்ப பேதத்தை பண்ண போறான்? அவித்யாவஸ்தையில பேதத்தை பண்ண போறான். யஸ்மாத் ஏஷः அவித்யாவான் ஏஷः, அந்த யதா ஹி ஏவ ஏஷன்னு சொல்லியோ, அதுக்கு ஏஷகன்னு அவித்யாவான். அவித்யா பிரத்யுபஸ்தாபிதம் வஸ்து. இதுவும் பகு பிரயோகம் இருக்கு பாஷைத்துல. அவித்யா பிரத்யுபஸ்தாபிதம் அநேக இடங்களை சொல்லிட்டு வர்றார். அவித்யினால பிரத்யுபஸ்தாபிதம், நமக்கு முன்னாடி உபஸ்தாபனம் கொண்டு நிறுத்துறது. அது அந்த பொருளே இல்லை,
அவித்தியினால இருக்கிறது போல கொண்டு வந்து நிறுத்துறது. கிளிஞ்சல் தான் இருக்கு, அந்த வெள்ளியானது அவித்யா பிரத்யுபஸ்தாபிதம். கிளிஞ்சல்ல வெள்ளி யார் கொண்டு வந்து விட்டா? கயத்துல யார் பாம்பு கொண்டு வந்து விட்டா? அவித்யா கொண்டு வந்து விட்டது என்று பாஷிகார். அவித்யா பிரத்யுபஸ்தாபிதம், அவித்யா பிரத்யுபஸ்தாபிதம் வஸ்து. அது எப்படி இருக்குன்னா தைமிரிக துதிய சந்திரவத். நிருபாதிக பிரமத்துக்கு உதாரணம் சொல்ற. தைமிரிக துதிய சந்திரவத். அந்த திமிர தோஷம் கண்ணுல இருக்கக்கூடியதான தோஷத்தினால ஒரு பொருள் ரெண்டா தோன்றது. அது போல கண்ணுல தோஷம் இருக்கிறதுனால ஒரே ஆகாசத்துல இருக்கக்கூடியதான ஒரு சந்திரன் ரெண்டு சந்திரனா தோன்றது. அது போல பஷ்யதி ஆத்மனி ஏதஸ்மின் பிரம்மணி, அந்த ஆத்மால, அதான் இந்த பிரம்மத்தில் உத், உத்துன்ற பதத்துக்கு அபின்னு அர்த்தம். உத் அபி, அது அறம் அல்பம், அறம்ன்ற சப்தத்துக்கு அல்பம் அர்த்தம். உத் அறம் உதரம், இந்த உதரம்னா வயர் இல்ல. உத் அறம் அந்தரம், அந்தரம்னா வேதம். அல்பம் அபி வேதம். உத்துனா அபி, அறம்னா அல்பம், அந்தரம்னா வேதம். அல்பமபி வேதம். அதை உபனிஷத்தானது உதரம் அந்தரம் சொல்றது. உது அபி அறம் அல்பம், அல்பமபி அந்தரம். அந்தரம்ன்றதுக்கு சித்ரம் அர்த்தம், கோட்டை. அதை வேத தர்சனம் கூறுதே. வேத தர்சனமேவை அந்தரகரணம். அது வேத தர்சனம் தான் அங்க சித்ரம், அதாவது மிஸ்ஸா இருக்கக்கூடியதான ஆத்மாவை, பூர்ணமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அபூர்ணமாக பார்க்கறது தான் அங்க ஓட்ட போடுறது வேத தர்சனம் அர்த்தம். வேத தர்சனமேவை அந்தரகரணம் அல்பமபி வேதம் பஷ்யதி இत्यர்த்தः. ஒருவேளை பார்ப்பானேயானால் எதா பஷ்யதி அத, அந்த சந்தர்ப்பத்தில் தஸ்மாத் வேத தர்சனாத் ஹேதோஹோ அஸ்ய வேத தர்சனः ஆத்மனோ பயம் பவதி. இவன் வேதத்தை பார்க்கறானோ இல்லையோ, வேதத்தை பார்க்கறதுனால பயத்தை அடைகிறான். ஏகமான ஆத்மா, பூர்ணமான சச்சிதானந்த சுரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்த்தா அபயம். அந்த அப்படி இருக்கக்கூடியதான ஆத்மாவில் கொஞ்சம் வேதத்தை பார்த்தா கூட இவனுக்கு பயம்தான் வந்தது. ஆனந்தகிரி எழுதுறார், தாசோகம் சத்து தேவஸ்ய மய ஆராத்ய பரமேஸ்வர இது வேதம். என்னத்தை வேதம் பார்க்கறாங்க? நான் அந்த பகவானுக்கு அடிமை, அவர் என்னை ஆள போகிறார், என்னை ஆண்டவன், நான் அவருக்கு பூஜை பண்ணணும், ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு பயம் வந்தாச்சு. ஏன் ஒரு நாள் ஆராதனை கெட்டு போனாலும் ஐயோ சுவாமி என்ன பண்ணுவாரோ, கண்ணை கொத்திடுவாரோன்னு பயம் வரும். நான் வேற சுவாமி வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு சைத்தன்யம்னு வரும்போது பயத்துக்கு வாய்ப்பே இல்லை. சாதாரணமா எனக்கு லோகத்துல பாக்குறது அதான் அனுகு தாசோகம் சப்ததேவசிய மய ஆராத்ய பரமேஸ்வர இது வேதம். அதுதான் வேதமாயிடும். உதரமந்தரம் குருத்துன்றத அதுதான் வேதம் அப்படின்னு ஆனந்தகிரியாச்சாரியர் எடுத்துக்காட்டுறார். அந்த தஸ்மாத் வேத தர்சனாதேது அஸ்து வேத தர்ஷின ஆத்மனோ பயம் பவதி. அப்படிப்பட்ட வேத தர்ஷிக பயம் வருகிறது. தஸ்மாத் ஆத்மைவ ஆத்மனோ பய காரணம் அவிதுஷ. இவனுக்கு பயம் எதனால வந்தது? ஆத்மானாலதான் வந்தது. வேத தர்சனத்தினால ஆத்மாவனுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. வேத தர்சனம் ஏன் வந்தது? அவித்யினால வந்தது. அதனால அவிதுஷக ததேததாக, அதுதான் சொல்லிருக்கு. தத் பிரம்ம தேவ பயம் வேத தர்சன விதுஷக ஈஸ்வரோ அந்யஹ மத்தோ அகம் மத்தஹ அகம் அந்ய சம்சாரி. ஈஸ்வரோ அந்யோ மத்தஹ, என்னை விட ஈஸ்வரன் வேறானவர். அகம் அந்யஹ, நான் அவரோட வேற. சம்சாரி, எனக்கு தான் சம்சாரம் இருக்கு, என்ன அவரை காப்பாற்றுவார். இப்படி இருந்தா இத்தியேவம் அவிதுஷக. விதுஷோ வேத திருஷ்டம் ஈஸ்வராக்கியம் ததேவ பிரம்ம அல்பமபி அந்தரம் குருவதः. அந்த கொஞ்சம் அளவுக்கு நம்ம ஒன்றும் பெருசா லோகத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம். சுவாமி என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு நினைச்சா பயம் வந்தாச்சு அப்படின்றாருங்க. ததேவ பிரம்ம அல்பமபி அந்தரம் குருவதோ பயம் பவதி. ஏகத்வேன அமன்வானஸ்ய, அந்த ஏகத்வேன அமன்வானஸ்ய, அந்த ஏகத்துவத்தை நினைக்காமல் இப்படி வேதத்தை நினைக்கிறவனுக்கு அந்த ஆத்மாவே பய காரணமாக இருக்கிறது. லோகத்துல நம்ம அப்படி பயத்தை பார்க்கிறோமோ இல்லையோ, எல்லாருக்கும் அப்படிதானே இருக்கு.
நம்ம இன்னைக்கு வந்து நித்தியகரமா விட்டா என்ன ஆகும், நைத்தியகரமா விட்டா என்ன ஆகும், பிராயச்சித்தம் பண்ணலைன்னா என்ன ஆகும், குலதெய்வம் கோயிலுக்கே போலையே, சுவாமி வரும்போது நான் வந்து காலம் இந்த பக்கம் நீட்டின்ட்டுன்னு எல்லாமே தோன்றது இல்லையே நமக்கு. அப்ப என்ன இருக்கு? பயம் இருக்கு. எதனால பயம் இருக்கு? அந்த பய காரணமான பிரம்மம் ஒன்று இருக்கு. தஸ்மாத் வித்வானதை அவித்வானேவ அசௌ. இந்த வித்வான அவித்வான் தான் யாரு? எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் ஆத்மா வேற, ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேறன்னு சொன்ன அவன் அவித்வான் தான். வித்வானதை அவித்வானேவ அசௌ யோயம் ஏகம் அபின்னம் ஆத்ம தத்துவம் ந பஷ்யதி. அப்படிப்பட்டதான ஆத்ம தத்துவத்தை பார்க்காம உச்சேத ஹேது தர்சனாத், இவனுக்கு உச்சேதம், இவனுக்கு நாசக ஹேது தர்சனாத், என்னை நாசம் செய்யக்கூடியதான, எனக்கு கெடுதலை செய்யக்கூடியதான ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அந்த காரணத்தை பார்ப்பதால் தர்சனாத் உச்சேத்யாதிமதஸ்ய, நான் உச்சேத்யன், அந்தாசே மன்யதே ஹதம் அப்படின்னு சொல்றது. அது உச்சேத்ய, அந்த பரமாத்மாவால் நான் தண்டிக்கப்படுவேன், அழிக்கப்படுவேன். எனக்கு அவர், நான் தப்பு பண்ண எனக்கு அவர் கெடுதலை கொடுப்பார். அவர் உச்சேத ஹேது, நான் உச்சேத்யன் இப்படின்னு நினைச்சா அவன் அவித்வான். உச்சேத்யா விவதஸ்ய பயம் பவதி. அனுச்சேத்யோகி உச்சேத ஹேது. அந்த உச்சேத ஹேது இருக்கு, அந்த பரமாத்மா அவர் யாரை பார்த்து பயப்படுவாரோ? அவசியம் இல்லை. அவர் உச்சேத ஹேது, அவர் அனுச்சேத்யன். யாருனாலையும் அவருக்கு அழிவில்லை. அவர் யாரை ஒன்றா அழிக்கலாம். நம்ம அப்படித்தானே கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் பரமாத்மாவை. அனுச்சேத ஹேது தத்ர அசதி உச்சேத ஹேது அனுச்சேத்யே ந தத் தர்சன காரியம் பயம் யுக்தம். அசதி உச்சேத ஹேது, அந்த உச்சேத ஹேது, என்னை அழிக்கக்கூடியதான பொருள் ஒண்ணு இல்லை, அதான் அசதி உச்சேத ஹேது. அனுச்சேத்யே, அப்ப நான் வந்து உச்சேத்யன் இல்லை, நான் அழிக்கப்படக்கூடியவன் இல்லை. என்ன அழிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா நான் அழிந்து போகக்கூடியவன் இல்லை. உச்சேத்யே என்ன தன் தர்சன காரியம். அப்படி பார்த்தாதான் என்னை விட பலசாலியான ஒருத்தன் எனக்கு கெடுதல் பண்ணுவான்னு நினைச்சாதான் பயம் வரும். அப்படி இல்லாத பொழுது எங்கேருந்து பயம் வரப்போறது? தத் தர்சன காரியம் பயம் யுக்தம். சர்வம் சே ஜெகத் பயவத் திருஷ்யதே. இந்த உலகம் முழுக்க பயத்தோட கூடி காணப்படுகிறது. தஸ்மாத் ஜெகதோ பயதர்ஷனாது கம்யதே. அதனால தெரியுது நூனம் ததத்து, நிச்சயம் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இது பய காரணம். உச்சேத ஹேது அனுச்சேத்யாத்மகம். அந்த பய காரணமானது உச்சேத ஹேது, நாசத்தை கொடுக்கக்கூடியது. அனுச்சேத்யாத்மகம், ஆனா அதுவும் நாசமடையாதது. ஏதோ ஜெகத் திவேதி, எக்காரணத்தினால் எதை கண்டு இந்த உலகமே பயப்படுகிறதோ. ததேதஸ்மின்னப்யர்த்தே ஏஷ ஸ்லோகோ பவதி. எல்லாரும் நடுங்கிறான்னு எங்க சொல்ல போறது? வீஷாஸ்மாத் வாதப்பவதைன்னு மேல சொல்ல போற. ஆக இன்னைக்கு இதோடு முடிச்சுக்கோம். இதுக்கு வார்த்தைகம் பார்த்துட்டு அடுத்த அனுவாக்கம் பார்க்கலாம். அடுத்த வாரம் வந்து குருகுலத்துல சதஸ் நடக்கிறது. எங்க சாஸ்திரத்துல ஆரம்பிச்சு இப்ப தொடர்ந்து நடந்துருக்குது. பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வர, எல்லாரும் பத்திரிகை வந்திருக்கோம். இது ஆன்லைன் கிடையாது, நேர்ல தான் வரணும். ரொம்ப பெரிய வித்வான்கள்லாம் வராது. எல்லா இடத்துல இருந்தும் அவளை பார்த்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு தேவையும் பண்ணி, அதை விட ரொம்ப முக்கியமானது அவள் சொல்றத முழுக்க உட்காந்து கேட்கணும். இந்த இடத்துல வந்து சபை ஏற்பாடு பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இங்க வர ஸ்ரோதாக்கள்லாம் ரொம்ப சத்தாவால இருக்கா. எல்லாருக்கும் சாஸ்திரத்துல ஒரு திருடமான நம்பிக்கை இருக்கு. இவாளுக்கு வந்து இந்த சிங்கேரி போன்ற பெரிய இடங்கள்ல நடக்கக்கூடியதான சதற்கு எல்லாருக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்க இருக்கவா வந்து கண்டிப்பா இதையும் அனுபவிக்கணும்ன்றதுக்காக சாஸ்திரங்கள் இப்படி ஏற்பாடு பண்ணி ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் கண்டிப்பா வந்து முழுக்க 3 நாள் 2 நாள் உட்கார்ந்து கேட்கணும். உபாசனா சதஸ் எல்லாமே தான் நடக்கிறது. இங்க 4 சாஸ்திரம் 5 சாஸ்திரத்துல இது நடக்கிறது. இது வந்து எங்கேயும் கேட்கக்கூட, நம்மளால சாதாரண புத்தகத்துல பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை தான் வித்வான்கள்லாம் வந்து பேச போற. அதை வந்து சபையில எல்லாரும் கலந்துக்கணும். அதனால அடுத்த வாரம் பாடம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் நம்ம மேல சகனோகுணத்து சகவீயங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமக்ஷுமா வித்விஷாவகை. ஓம் சாந்தி.